10 சுங்கச்சாவடியிலும் தாண்ட சொல்லியும் ஃபஸ்ட்டு மூட்டையிலேருந்து என்ன பண்ணுறாருனாக்கா நான் என்ன பண்ணுறாரு 3 பழமாக எடுத்து கொடுத்துட்றாரு. அப்போ 10 சுங்கச்சாவடி தாண்ட சொல்ல என்ன பண்ணியிருக்குனாக்கா இந்த மூட்டை காலியாகிடும். அடுத்தது 2வது இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. 2வது மூட்டை இன்னும் 2 மூட்டை இருக்குது. 2வது மூட்டை போக சொல்ல மூட்டைக்கு ஒரு மாம்பழம் வீதம்னாக்கா அடுத்த சுங்கச்சாவடி சாப்பிட சொல்ல நம்ம என்ன பண்ணாக்கா 2 மாம்பழம் தான் தர மாதிரி வரும். அப்போது இதை இன்னும் என்ன பண்ணலாம் 15 சுங்கச்சாவடி தாண்ட சொல்லியும் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 30 மாம்பழத்தை என்ன பண்ணலாம் 2 கொடுத்துடலாம். அப்போது 10 + ஒரு 15 25 ஆயிடுச்சா. இன்னும் 5 சுங்கச்சாவடி தான் இருக்குது. இப்போது ஒரே ஒரு மூட்டை மட்டும் தான் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது. அப்போது இன்னும் என்ன பண்ணாக்கா 5 நாள் இருக்குது சுங்கச்சாவடி இருக்குது. இது 5 சுங்கச்சாவடிக்கும் மூட்டைக்கு ஒரு விதனாக்கா அப்போ 5 பழம் கொடுத்துட்றோம். அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோனாக்கா 25 மாம்பழம் இருக்குது. அப்போ சுங்கச்சாவடி எவ்வளோ 30 சுங்கச்சாவடி தாண்டியாச்சு. தாண்டிட்ட பிறகு ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குனாக்கா 25 மாம்பழம் இருக்கும்.